ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக வயநாடு துயரத்தை நாடு முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. நாடே வயநாடு துயரத்தில் மூழ்கி கிடக்கும் பொழுது சீமான் கேட்கிறார், ராகுல் காந்தி ஏன் வரவில்லை? நீ போனியா? இந்த மாதிரியான ஒரு சோகத்தை நாடு சந்தித்திருக்கின்ற பொழுது எது கிடைச்சாலும் அரசியல் பண்ணுவியா? தன்னுடைய சொந்த வீட்டில் சாவு நேர்ந்தாலும் வாய்க்கரிசி கேட்பவன் எப்படியோ அப்படித்தான் சீமான். சொந்த வீட்டில் எவ்வளவு நெருங்கிய உறவு தாங்க முடியாத துயரத்தில் அவர்கள் பிரிந்து சென்றிருந்தாலும் எனக்கு கொடுக்க வேண்டிய வாக்கரிசியை கொடுத்துட்டு போய் பணத்தை வையி என்று சொல்லுகின்ற ஒரு கேரக்டர் தான் சீமான். அதை பற்றி தான் பார்க்கவிருக்கிறோம். பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வயநாடு சோகம் என்பது இந்தியாவை மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் உலகையே உலுக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. சீமானுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, தூத்துக்குடிக்கு ஏன் ராகுல் காந்தி வரவில்லை? தூத்துக்குடியில் இவ்வளவு பெரிய பேரிடர் பேரிடர் என்றெல்லாம் சொல்ல வேண்டாம், அது ஒரு வெள்ளப்பெருக்கு. தூத்துக்குடியில் பெருவெள்ளம் பெருமழை வரப்போகிறது என்று அரசு முன்பே எச்சரித்து விட்டது. உள்ளூர் வருவாய்த்துறை, மாவட்ட நிர்வாகம் எல்லோரையும் உஷார்படுத்தி, பக்கத்து மாவட்டங்களையும் உஷார்படுத்தி தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து பொதுமக்களை அங்கிருந்து நிறைய பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை வெளியேற்றி செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை மிக சரியாக செய்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. பொருட்சேதம் அது வீட்டை தூக்கிட்டு போக முடியுமா? முடிந்த அளவு தான் பண்டம் பாத்திரங்களை தூக்கிட்டு போக முடியும். வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்தால் அது சொல்ல முடியாது. அதற்காக அரசை குறை சொல்ல முடியாது. அந்த அளவில் அரசு மிக சரியாகவே அந்த வேலையை செய்து முடித்திருந்தது. மிக சரியாக ஒரே வாரத்தில் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டது. மின்சாரம் கிடைத்தது. எல்லாமே அரசு மிக சரியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்ததால் அது அவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்தது. பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு அரசினுடைய செயல்பாடுகள் ஒரு காரணம். அதை யாரும் மறுக்க முடியாது. ஸ்டாலின் அவர்களுடைய அரசு மேல் எவ்வளவு கோபம் இருந்தாலும் அவர்களுடைய செயல் திட்டம், அதை நிறைவேற்றிய அதிகாரிகள் அத்தனை பேரும் பாராட்டுக்குரியவர்கள். அங்கே ஏன் வரல ராகுல் காந்தி? வயநாட்டுக்கு மட்டும் ஓடுறாரு. அவர் தொகுதி ஓடுறாரு, உனக்கு என்ன? இப்படியெல்லாம் பேசினா மோடி சர்டிபிகேட் கொடுத்துருவாரா? மோடி உங்களுக்கு என்ன பணம் அள்ளி கொடுக்க போறாரா? மோடி உன்னையும் உங்கள் இயக்கத்தையும் உங்களையும் குறித்து கொண்டுதான் இருக்கிற குஜராத்திக்காரங்க யாரா இருந்தாலும் சரி விட்டு வைக்கவே மாட்டான். சில்லறை பார்க்கிறதா இருந்தால் பெற்ற தாயையும் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்ற குணாதிசயம் உள்ளவர்கள். அவர்களுக்கு இவரெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அவர்களிடம் நல்ல பேர் இருப்பதற்காக அப்படி பேசுகிறார். வயநாட்டு துயரத்தில் நாடே மூழ்கி கிடக்கின்ற பொழுது வயநாட்டை எண்ணி ஒவ்வொருத்தருடைய மனமும் கலங்கி உள்ளுக்குள்ளே மௌனமாக மனிதர்கள் அழுகின்ற பொழுது இவனுடைய தம்பிகள் பேசுறது, இந்த இன்னொரு பையன் ஒருத்தன், அவர் பெரிய அறிஞர் சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. நம்முடைய முல்லைப்பெரியார் அணையில் தண்ணீர் தகராறு செய்வதால் தான் கேரளாவிற்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கடவுள் கொடுத்துட்டாராம். அவனுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஏன் கடவுள் தண்டனை கொடுக்கறதா இருந்தால் முல்லைப்பெரியார் அணையையே உடைச்செறிய வேண்டியதானே? கேரளாவில் என்னையா இது? இந்த இயற்கை பேரிடர்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் இயற்கை பேரிடர்களையும் மனிதனுடைய ஒரு மனிதன் மேல் இன்னொரு மனிதன் மேல் இருக்கின்ற அதாவது வன்மத்தை, பொச்சரிவை, அவர்கள் மேல் இருக்கிற அழுக்காறு, பகையுணர்ச்சியை தீர்த்து கொள்வதற்கான நேரமா இது? ஆமா, அவரு வயநாடுக்கு வந்திருக்காரு ராகுல் காந்தி, தூத்துக்குடிக்கு வரல. நம்ம வயநாடுக்கு போவோம்னா போகல. ஈழத்துல போட்டு நச்சு எடுத்தானே சிங்களவன். இறுதி யுத்தத்தில் கடைசியாக 700 பேரோடு வீரப்போர் புரிவதற்காக உங்களுடைய அண்ணன் பிரபாகரன் அங்கே களத்திலே நின்று வீரத்தோடு போர் புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் விஜயலட்சுமியோடு
மதுரை ஹோட்டல்ல, மதுரை லாட்ஜில் என்ன பண்ணி கண்டிருந்து என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை, அதுதான் வெட்ட வெளிச்சமா யூடியூப்ல வருது. அந்த அம்மா தான் டேட் முதற்கொண்டு அந்த இறுதிப்போர் நடக்கின்ற மே மாத 2வது வாரத்தில் இவர் என்ன செய்து கொண்டிருந்தார் விஜயலட்சுமியோடு என்று சீமானை பற்றி புட்டு வச்சிட்டார் விஜயலட்சுமி. உங்களுடைய யோகியதை அங்கே விஜயலட்சுமியை கேட்டால் தெரியும். இன்னும் விரட்டப்பட்டீர்கள் நீங்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து எதற்காக விரட்டப்பட்டார் என்றால், பெண் விஷயம். 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 5 பெண்களுக்கு காதல் கடிதம் கொடுத்திருக்கிறார். விரட்டி அடித்திருக்கிறார் பிரபாகரன். இவரை இங்கிருந்து வந்து பொய் சொல்லுவதற்கு ஒரு அளவு வேணாமா? தூத்துக்குடிக்கு ஏன் வரவில்லை என்று வயநாட்டையும் தூத்துக்குடியையும் சேர்த்து முடிச்சு போட்டு ராகுல் காந்தி மேல் தனக்கு இருக்கின்ற ஆத்திரத்தை, வன்மத்தை, பொறாமை, குறிப்பாக பொறாமையை வெளிக்காட்டுகின்ற சீமான். இது அரசியல் அல்ல, இது பகையுணர்ச்சி என்று கூட சொல்ல முடியாது. வன்மம், மனதுக்குள்ளே இருக்கின்ற அழுக்காடு, பொறாமை. வேற என்ன? இவர் என்ன தமிழில ஈழத்தமிழர்களுக்கு என்ன பாசம் பொங்கி வழியுது? ஈழத்தமிழர்கள் இவருக்கு கொடுக்கின்ற பணத்திற்கு ஒரு ரயில்வே கேட்டை போட்டான்னா, டோல்கேட்டை போட்டு அடைச்சுட்டான்னா இப்படி பேசுவாரா? ஈழத்திலே இருந்து பணம் வருகிறது, இவர் பேசுகிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழீழ ஆதரவாளர்கள், புலம்பெயர் தமிழர்கள் எல்லோருமே வன்மத்தோடு இருக்கிறார்கள் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சி மேல். மீண்டும் பதவிக்கு வந்துவிடக்கூடாது காங்கிரஸ் கட்சி என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள் புலம்பெயர் ஈழத்தமிழர்கள். அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியே அதுதான், தந்திரமே அதுதான். மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் எழுதி கொடுக்கின்ற டயலாக், புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் கனடாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் மற்றும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் எழுதி கொடுக்கின்ற டயலாக்கை பேசுவதற்கு கூலி வாங்குகின்ற சீமான், அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற சீமான் ஒரு அரசியல் தலைவராக நமக்கு தெரியவில்லை. ஒரு பயங்கரவாத இயக்கத்தினுடைய ஏஜென்ட் தான் அவர். கூலிப்படை என்று கூட கொச்சைப்படுத்த கூலிப்படையினர் எல்லாம் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளிலே உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். கூலிப்படை என்று கூட சொல்ல முடியாது. இவர் ஒரு ஏஜென்ட், காட்டி கொடுக்கிற ஏஜென்ட். புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் சொல்ல நினைப்பதை, பேச நினைப்பதை, இந்திய அரசியல் தலைவர்களை பற்றி, குறிப்பாக அதுவும் சோனியா காந்தி குடும்பத்தை பற்றி பேசுவதற்கு எழுதி தருவதை அப்படியே பிரஸ் மீட்ல சொல்றாரு, அப்படியே வெளியிடுகிறார். இதற்காக கூலி வாங்குகிறார், கைக்கூலி. அங்கே அவர்கள் எழுதி தருவதை, புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் எழுதி தருவதை அப்படியே ஒப்புக்கின்ற ஒரு ஏஜென்ட்டாக இருக்கின்ற சீமான் ஒரு அரசியல் தலைவர் என்று நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிலிருந்து அவர் தரம் தாழ்ந்து விட்டார் சீமான். அந்த உயரத்தை இன்னும் எட்டி பிடிக்கவில்லை. ஆனால் 100%, 100% ஏஜென்ட் வேலை பார்க்கிறார். இவர் மேல் நடவடிக்கை எடுப்பதாக ஏவி விட்ட பாரதிய ஜனதா கட்சி இதற்கு தான். என்ன கொஞ்ச நாளா காங்கிரஸ் பற்றி பேசல, புலம்பெயர் ஈழத்தமிழர்களை பற்றி பேசல? ஏன் ராகுல் காந்தி சும்மா விட்டு வைத்திருக்கிறார்? இல்லாவிட்டால் NIA பாயும் என்ற மிரட்டல் எல்லாம் இருக்கிறது. இதற்காக இவர் அடிக்கடி இப்படி பேசுவார். ஏஜென்ட் வேலைகளை கச்சிதமாக பார்க்கின்ற சீமான் அவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். வயநாடு பெருந்துயரம், வயநாட்டினுடைய சோகம் பல மாதங்களுக்கு மறக்காது. எப்படி 2006ஆம் ஆண்டு சுனாமியிலே தமிழகம் பாதிக்கப்பட்டதோ, சென்னை கடற்கரையில் இருந்து, வேளாங்கண்ணியில் இருந்து எவ்வளவு சாவுகள், எவ்வளவு கோர தாண்டம் ஆடியதோ சுனாமி. அப்பொழுது ஏற்பட்ட அந்த வடு மறைவதற்கு எத்தனையோ வருஷம் பிடித்தது. அதே போல இந்த வயநாட்டின் சோகம் மறைவதற்கு பல வருஷங்கள் ஆகலாம். அப்பொழுதும் அது நிழலாடும். ஒரு சோக சம்பவம் என்று நாம் குறிப்பிடுகின்ற பொழுது கண்டிப்பாக வயநாடு நம்முடைய பார்வைக்கு, நினைவுக்கு வந்து நம்மை துன்புறுத்தும். ஒரு ஆழ்ந்த ஒரு துக்கத்திலே மனித குலத்தை, அன்பு, ஈவு, இரக்கம் கொண்ட மனிதர்களை துக்கத்திலே ஆழ்த்துகின்ற ஒரு பெரிய துயர நிகழ்ச்சியாக இந்த வயநாடு இருக்கிறது. இதுல போய் நீ
வயநாட்டிலே எத்தனை பேர் செத்தாலும் சரி எனக்கு போடுற வாய்க்கரிசியை போடு என்று வாய்க்கரிசிக்கு நிற்கின்ற ஒரு வழியற்ற ஒரு மனிதன் சீமான். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இவரை ஒரு அரசியல் தலைவர் என்று கொஞ்ச நஞ்சம் நம்பிக்கொண்டிருந்தால் அதிலும் மண்ணை எள்ளி போட்டு விட்டார். தரம் தாழ்ந்த பேச்சு. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.